ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திக் அண்ட் வி ஹேவ் விக்னேஷ் ஃபார் சில்லி பாயிண்ட் அஃபிஷியல். ஒரு வழியாக வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இந்தியா மேட்ச் முடிஞ்சிருச்சு. திக்கு திக்குன்னு இருந்த ஒரு மேட்ச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோஸாக தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு பேருமே. கடைசி ஒரு வரைக்கும் போச்சு மேட்ச்சு. இதோட இந்தியா செமிஃபைனல்ஸ்க்கு அஃபிஷியலாக குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ நம்ம செமிஃபைனல் மேட்சஸ் பற்றி சீக்கிரமாக பேசுவோம். பட் முதல்ல விக்னேஷ், எப்படி இருந்துச்சு மேட்ச்சு? பயங்கரமான மேட்ச்ப்பா. எனக்கு நிஜமாவே ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷம். நம்ம சேட்டா திருப்பி ஃபார்முக்கு வந்தது பயங்கரமான மேட்ரு. ம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே சந்தோஷமா யார் இருப்பான்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ம். ஏன்னா எல்லாருமே லைட்டா பயந்து இருந்தானுங்க சஞ்சு சாம்சனை எடுத்ததுக்கு ஐயோ பர்ஃபார்மே பண்ண மாட்டாரேன்னு. ஸோ தலைவன் யாருன்னு காமிச்சிட்டான். ஆக்சுவலி இன்னொன்னு இது ரொம்ப பாசிட்டிவான சைன். நீ நெக்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்க்கு சஞ்சு சாம்சன் திருப்பி ஃபார்முக்கு வந்தது ரொம்ப சூப்பரான மேட்ரு. ஸோ இந்தியாவுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஒரு சின்ன காம்பினேஷன் சேஞ்ச் தான். இஷான் கிஷனை ஒன் டவுன் இறக்க வச்சுட்டு திலக்கை வந்து ரோல் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அண்ட் ஐ திங்க் இட் ஹஸ் ஒர்க் வண்டர்ஸ். அண்ட் நீ சொன்ன மாதிரி தான் சஞ்சு ஃபார்ம் வந்தது பயங்கர சந்தோஷம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மாதம் அவரை போட்டு படுத்தின பாடு மீடியாவும் சரி, ஃபேன்ஸும் சரி, டீம்லேயும் அவரை வந்து சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணி எடுத்தாங்க, ட்ராப் பண்ணாங்க. லேட்டாக தான் உள்ளுக்குள்ளே வந்தார் டீமுக்குள்ளே. பிகாஸ் சுப்மன் கில்லை ட்ராப் பண்ணி அவர் வந்து திருப்பியும் சஞ்சு சாம்சன் எடுத்தது லேட்டாக தான் வந்தார். வாட் அ டைம் டு கம் இன் டு ஃபார்ம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் எல்லா கடவுளையும் கும்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அல்லா, ஏசு, ஜீசஸ் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு 50 அடிச்சதுக்கப்புறமும் அவர் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருந்தார். சூர்யாவை ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட பார்த்தேன்னா இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை சொன்னதை அவர் செஞ்சு காமிச்சிட்டாரு. கடைசி பால் வின்னிங் ரன் அடிக்கிற வரைக்கும் அவர் இருந்தார். ஐ திங்க் இந்த கான்டெக்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் கப், பர்டிகுலர்லி இந்த மேட்ச் மஸ்ட் வின் மேட்சாக இருந்த மேட்ச்சில் சஞ்சு ஆடின இன்னிங்ஸ் வந்து டெரிஃபிக் இன்னிங்ஸ். யார் யார் 4 செமிஃபைனலிஸ்ட், நீ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்த, நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். சூப்பர் 8 பாதி நடந்து முடிஞ்சோடனே கதி கலங்க விட்டாங்க நம்மளை. இந்த 4 பேரில் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, அதுவும் முக்கியமாக இந்தியா வரவே மாட்டாங்களோ அப்படின்ற பயத்தில் இருந்தோம் நீ நானும். ஒரு வழியா வந்து ஒரு 3 டீம் குவாலிஃபை ஆயிருச்சு. எனக்கு வந்து அன்பீட்டன் ஸ்ரீலங்கா அன்பீட்டன் ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகல. ஆஸ்திரேலியா கூட அவங்க ஜெயிச்சோடனே நம்ம கொஞ்சம் உத்வேகம் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன், ஆரவாரம் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம என்ன அதுக்கப்புறம் தான் மறந்துட்டோம். தெரிஞ்சது ஆஸ்திரேலியா ஒரு டொக்கு டீம்ன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆமா, நம்ம என்ன நினைச்சிருக்கணும்னா ஆஸ்திரேலியாவை ஸ்ரீலங்கா ஜெயிக்கல, சரியா? ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவோட தோத்துட்டாங்க, அப்படிதான் நம்ம பார்த்துருக்கணும். ஜிம்பாவே ஆஸ்திரேலியாவை அடிச்சாங்க, அதுவும் ஞாபகம் இருக்கணும். அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே ஃபைன், இதெல்லாம் வந்து நடக்கிறது தான், அரசியலில் சகஜம் தான். அல்தோ நம்ம வந்து இந்தியா டாப் பண்ணுவாங்கன்னு சொன்னோம், அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோத்துட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தான் அன்பீட்டனா டாப்பில் இருந்தாங்க, எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டு. ஸோ செமிஃபைனல்ஸ் முடிவாயிருச்சு. ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸ் ஈடன் கார்டன்ஸில் அகெயின்ஸ்ட் பிட்வீன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாண்ட். ஸோ இந்த மேட்ச் வந்து நீ யாருக்கு எட்ஜ் கொடுக்க போகிற, யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன்? ஸோ ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா அன்பீட்டன் சொன்ன இல்லையா இந்த வேர்ல்ட் கப்ல. இன்னொன்னு ஒரு விஷயம் ஹெட் டு ஹெட் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து T20 வேர்ல்ட் கப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டனாலுமே கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் அந்த ஹெட் டு ஹெட். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் பீன் அன்பீட்டன். இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவோட வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சதே இல்லை. திங்க் இந்த வேர்ல்ட் கப்லயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 7 விக்கெட் வின்னு நினைக்கிறேன் குரூப். நான் சும்மா படுத்துக்குனே ஜெயிச்ச மாதிரி தான் இருந்துச்சு இந்த மேட்ச். ஆமா ஆமா 17 ஓவர்ஸ் தான் ஜெயிச்சாங்க. பட் அது ரொம்ப சாதாரணமா ஜெயிச்ச மாதிரி இருக்கு. நோ பிரஷர், எந்த கஷ்டமே படாம தான் ஜெயிச்சிருக்கானுங்க நியூசிலாண்ட. சோ ஈடன் கார்டன்ஸ்ல டாஸ் வின் பண்ணா ஐ திங்க் த டீம் இஸ் கோயிங் டு சேஸ். 100% சேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவில் நடந்த மாதிரியே தான் நடக்க போகுது. ஸோ ஏன் மெயினா அப்படின்னா உனக்கு தேர் இஸ் திஸ் டியூ ஃபேக்டர். இந்த மேட்ச்ல நீ பார்த்தனா கவனிச்சிருப்ப, நிறைய ஸ்லிப் ஆனாங்க. போலிங்குமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு. அண்ட் ஃபீல்டிங்லயுமே ஒரு 2-3 இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் ஃபீல்டர்ஸ் நிறைய ஸ்லிப் ஆகிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டியூ ஃபேக்டர் இருக்கும். ஸோ சேசிங் டீமுக்கு பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா சேசிங்னு வையேன், டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணாங்கன்னா தேர் பேட்டிங் இஸ் ரியலி ஸ்ட்ராங். அவங்க மிடில் ஆர்டரும் சரி, லோவர் மிடில் ஆர்டருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ராப்பரா இருக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஏன்னா உனக்கு யான்சன் அப்புறம் கார்பின் பாஷ் வரைக்கும் உனக்கு நல்ல பேட்டிங் இருக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப சூப்பரா சேஸ் பண்ணக்கூடிய டீம் தான். ஸோ ஐ ஃபீல் இந்த மேட்ச்ல நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணோம்னு நினைக்கிறேன். பட் இட் வில் பி அ க்ளோஸ் கான்டெஸ்ட். பட் சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த மேட்ச் வின் பண்ணோம். நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் எட்ஜ் கொடுக்குறேன். பட் ஐ டோன்ட் திங்க் இது ஒரு க்ளோஸ்லி கண்டெஸ்டட் மேட்சாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நியூசிலாண்ட் இந்த T20 பார்த்து, இந்த T20 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்க்ராட்சியாக தான் விளாண்டுருக்காங்க சோஃபார்.
பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் சேஸ் பண்ணி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் ஒரு சேஸ்ல தான் அதில் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணாங்க. மீதி 2 சேஸுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. ஒரு மேட்சும் நோ ரிசல்ட். பட் அட் த சேம் டைம் சவுத் ஆஃப்ரிக்கா எக்ஸப்ட் ஃபார் இந்த லாஸ்ட்டாக ஜிம்பாவே கூட நடந்த மேட்ச் தவிர்த்து மீதி எல்லா மேட்சுமே அவங்க கம்ஃபர்டபுளாகவே ஜெயிச்சிட்டாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சேஸ் பண்ணும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈடன் கார்டன்ஸ் இப்போ நீ சொன்ன மாதிரி ரீசெண்டாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஆவரேஜாக வந்து இந்த இந்த வேர்ல்ட் கப்பில் சேசிங்கில் 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஈவினிங் மேட்ச் அப்படின்றதுனால டியூ ஃபேக்டர் கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இது ஒரு செமிஃபைனல்ஸ் மேட்ச். ஸோ சேசிங் ஒரு டார்கெட் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு டீமை ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஒரு டார்கெட்டில் மைண்டை வச்சு சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பேர் டு ஒரு டார்கெட்டை செட் பண்ணி ஒரு டியூ வந்து பயங்கரமாக விழுந்து அதுக்கப்புறம் சேஸில் லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ 2 டீமுமே எனக்கு தெரிஞ்சு டாஸ் ஜெயிச்சா சேஸ் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுதான் நான் நினைக்கிறேன். நியூசிலாண்டுக்கு நான் ஏன் ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்கான்னு சொல்கிறேன்னா நியூசிலாண்டோட மிடில் ஆர்டர் தேவ் எட் டு கம் டு த பார்ட்டி. அவங்க 2 மேட்ச் வந்து லோட் ஆர்டர் தான் பயங்கரமாக அவங்களை காப்பாற்றி விட்டாங்க. போன மேட்ச் ரச்சின் ரவீந்திரா 4 விக்கெட் எடுத்தார். சும்மா போடுப்பான்னு கொடுத்த 4 ஓவர் அவருக்கு வந்து. ஸோ அவர் இந்த எப்போவுமே ஜென்ரலாக எண்டு மாற்றுறதுக்கு வந்து ஒரு பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எண்டு மாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஓவர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் அவர் 4 விக்கெட் எடுத்துட்டார். எதிர்பாராத ஒரு இதுதான். ஸோ மிடில் ஆர்டர்ஸில் எனக்கு தெரிஞ்ச டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், அப்புறமா ரச்சின் ரவீந்திரா இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. வேரியஸ் ஸ்டேஜஸில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ ரொம்ப டாப் ஹெவியாக இருக்குது டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலனோட பர்ஃபார்மன்ஸை ரிலை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபின் ஆலன் அவங்க ஒரு அபிஷேக் சர்மா, அவர் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஸோ இதனால எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து வந்து ரொம்ப க்ளோஸாலாம் வரமாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. சவுத் ஆஃப்ரிக்கா கிளியர் வின்னர். ஸோ செகண்ட் செமிஃபைனல் வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து வான்கடையில் ஆட போறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவும் இங்கிலாண்டும் ஒரு T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் ஆடுறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2022லயும் ஆடிட்டாங்க, 2024லயும் ஆடிட்டாங்க, இப்போ 2026லயும் ஆட போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2022ல இங்கிலாந்து அடிச்சிட்டாங்க, ரெண்டாவது கன்வின்சிங்கா அடிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு தோல்வி, 10 விக்கெட் படுக்க போட்டு அடிச்சாங்க நம்மள. பட்டுக்க போட்டு அடிச்சாங்க, செம்மடி. அதுவும் அப்பதான் பாகிஸ்தான் எல்லாம் வின் பண்ணிட்டு ரொம்ப ஜகஜோதியா வந்தாங்க. இந்தியா பயங்கரமா வந்து மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. சோ ஆனா அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ல நடந்த 2024 வேர்ல்ட் கப்ல வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. ஐ திங்க் 100, 103 அந்த மாதிரி ஏதோ ஆல் அவுட் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த செமிஃபைனல் வந்து இட் இஸ் லைக் அ டிசைடர். இந்தியா இங்கிலாந்துக்குள்ள ஒரு டிசைடர் மாதிரி இது 3வது செமிஃபைனல். சோ வாட் டு யூ ஃபீல், யார் வின் பண்ணுவா, யாருக்கு அந்த எட்ஜ் இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? சரி, என்னால் கிளியராக ஒரு எட்ஜு கொடுக்க முடியல. நான் ஈவன் ஸ்டீவன்ஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம நாடு என் நாடு அப்படின்றதுனால நான் இந்தியாவுக்கு எட்ஜு கொடுக்குறேன். வேற எதுவும் அதுல வந்து இதுவே கிடையாது. கொடுக்கலன்னா ஆன்டி இந்தியன், நீங்க அதை கொடுக்கலன்னா ஆன்டி இந்தியன். பட் இந்தியா இங்கிலாந்துல வந்து நான் ஏன் கிளியரான எட்ஜு கொடுக்கலன்னா, இங்கிலாந்து அவங்க நினைச்சாங்கன்னா இந்த பர்டிகுலர் டே அவங்கள வந்து நிப்பாட்டவே முடியாது. ஆனா அவங்க கேவலமா தோத்து போற டீமும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீ இப்போ ரீசெண்ட் ரெக்கார்டு T20 ரெக்கார்டு வந்து நீ பேசின, பட் ரீசெண்ட் ரெக்கார்டு ஒரு லாஸ்ட் 5 மேட்ச் ரெக்கார்டு பார்த்தனா இந்தியா ஹேஸ் அ கிளியர் எட்ஜ். 4-1 ஜெயிச்சிருக்காங்க. ஃபைட்டு நான் சொல்றது அந்த T20 சீரிஸ் பத்தி பேசுறேன். வாங்கடையில கடைசியா இந்தியா அண்ட் இங்கிலாந்து விளையாடும் போது இந்தியா ஐ திங்க் ஒரு 240 ரன் அடிச்சாங்க இங்கிலாந்து கூட. அண்ட் இங்கிலாந்து 97-98 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா டாஸ் ஜெயிச்சாங்கன்னா பேட்டிங் எடுப்பாங்க, இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா சேசிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கிலாண்டோட பேட்டிங் லைனை பார்த்தோன்னா நம்பர் 11 வரைக்கும் பேட்டரு அவங்களோட இதில் எல்லாருமே பேட்டிங் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு அட்வான்டேஜாகவும் இருந்திருக்கு, டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பால்லேருந்து தே வில் ஸ்டார்ட் ஹிட்டிங் அண்ட் அவங்க 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிற டீமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 220 சேஸ் பண்ணுற டீமாகவும் இருப்பாங்க. அப்படி தான் அவங்களோட ஃபிலாசபி இருக்குது. இதுவாக பார்த்தா அவங்களோட பேட்டிங்கில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். ஜாஸ் பட்லர் ஃபார்மில் இல்லை, டாம் பேண்டன் அந்த அளவுக்கு சரியாக விளாடல. லாஸ்ட்டாக விளாண்ட இன்னிங்ஸ் கூட அவர் அந்த அளவுக்கு ரன்ன பால் 30 அடித்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு ஹாரி புரூக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாகிஸ்தான் கூட. பட் அந்த பிரில்லியன்ஸை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டேன்னா எனக்கு தெரியல. ஸோ அப்படி இந்த பியூர்லி ஆன் பேட்டிங் ஆர்டர் பார்த்தா இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு ஒரு இடி இடிச்சு ஒரு அடி அடிச்சு ஒரு 220 ரன் 230 ரன் அடிச்சே ஆகணும் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வாங்கடே பிச்சில்.
சேசிங் வில் பி டஃப் அப்படின்னு தோணுது. டியூ ஃபேக்டராக இருக்கும். பட் எனக்கு வந்து வாங்கடையில் ஒரு லாஸ்ட்டாக நான் பார்த்த ஒரு 2-3 மேட்சை டியூ அந்த அளவுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இட் வில் பி ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். கண்டிப்பாக ஒரு 210, 215, 200 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் போகும்னு எனக்கு தோணுது. அண்ட் பிகாஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஜாஸ் பட்லர் அண்ட் டாம் பேண்டன், இந்தியாவுக்கு ஸ்லைட்டான எட்ஜ் இருக்குப்பா. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ரிப்பீட் ஆஃப் 2024 இந்த வாட்டி எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபைனல்ஸ்க்கு நம்ம அப்போ அதை பற்றி அப்புறமா பேசுவோம். பட் என்னோட வின்னர் செமிஃபைனல் 2ல் ஒரு ரொம்ப சின்ன எட்ஜு இந்தியாவுக்கு நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, சின்ஸ் இட் இஸ் வான்கடே அண்ட் வான்கடேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 விக்கெட் தான் நினைக்கிறேன். 200 ரன் மினிமம் அடிச்சாகணும், அப்போதான் வின் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு விக்கெட் தான். அண்ட் இந்தியாலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11ல இருக்கிற 5 பேர் வந்து மும்பை இந்தியன்ஸ் காட்டினவங்க தான். நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா, திலக் வர்மா, அதுக்கப்புறம் இஷான் கிஷனையும் நம்ம ஒரு மாதிரியா சேர்த்துக்கலாம். பிகாஸ் அவன் இவ்வளவு நாள் மும்பை இந்தியன்ஸ் தான் ஆடி இருந்தார். அவருமே இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. எக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். யா, கரெக்ட். மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு தான் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் இஷான் கிஷன். ஸோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஐ ஃபீல் இந்தியா வந்து இப்போ டாஸ் வின் பண்ணி போல் பண்ணாங்கன்னா they'll definitely look to pick early wicket. நீ டாஸ் ஜெயிச்சு இந்தியா பவுலிங் போடுவாங்கன்னு சொல்ற, நான் டாஸ் ஜெயிச்சு இந்தியா பேட்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். நீ இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? ஐ திங்க் இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா ஐ திங்க் தே வில் ஃபீல்ட். ஏன்னா பேட்டிங் டெப்த் இருக்கு. தே ஹேவ் மிடில் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. பட் என்னதான் இருந்தாலுமே ரொம்ப டீப்பா இருக்கு அவங்களோட பேட்டிங். ஸோ எஸ்பெஷலி வென் யூ சேஸ், உனக்கு அந்த டீப்பான பேட்டிங் ஆர்டர் வந்து ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஸோ ஐ ஃபீல் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா தே வில் டெஃபினெட்லி போல் தான் நினைக்கிறேன். எந்த எராப்பா நம்ம மெக்கலம் எரால இருக்கும். அவர் தான் 4th இன்னிங்ஸ் சேசிங்கோட அந்த சேசிங் பேஸ்பால் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி டார்கெட் செட் பண்ணா அவருக்கு அவமானமா இருக்காதா? அவரோட இமேஜுக்கு வந்து ஒரு டேமேஜா இருக்காதா? அதனால அவர் சேஸ் தான் பண்ணுவார். அவர் இன்னும் வெளில அனுப்பலையா? இவனுங்க இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. 2027 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருவாங்க. இப்போ இந்த மேட்ச்ல செமிஃபைனல் உன்னோட ஃபைனலிஸ்ட் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற கிளியரா? அப்போ இந்த கிளியர் கட்டா சொல்றேன், எனக்கு இந்த இங்கிலாந்துக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கு அதெல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்தியா கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். திருப்பி அன்பீட்டன் சொன்னது ஞாபகம் வருது. இல்ல, ஆனா இந்த வாட்டி நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஐ திங்க் இந்தியா வில் டெஃபினெட்லி பீட் இங்கிலாந்து அண்ட் கோ டு தி ஃபைனல். நான் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இல்ல. இந்தியா அன்பீட்டன் சொல்லி அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்து போய் அதனால எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் வந்து போகுது. அதனால தான் நான் இங்கிலாந்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்னா வாங்கடே பிச்சு, சின்ன பவுண்டரி, தீப்பெட்டி சைஸ்ல இருக்கிற பிச்சு, டியூ ஃபேக்டர் இருக்கு. டியூ வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சேசிங்ல வந்து பால் நிக்காது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, early ஓவர்ஸ்ல கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் இருக்கும் சீமர்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ் யாரு பார்த்து ஆடுறாங்களோ அவங்க தான் அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு டிஃபரன்ஸா இருக்கும். ஒரு 6 ஓவருக்கு அப்புறம் எல்லா பாலும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் அந்த 6-7 ஓவர்ஸ் அந்த பேசர்ஸ்க்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர் முக்கியமா பயங்கர டேஞ்சரஸ். அவர் பவர் பிளேல அவர் விக்கெட் எடுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் அந்த நாள் அவர் வந்து அவரோட நாளாக இருந்தால் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் என்னோட 2 டேஞ்சர் பிளேயர்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் வில் ஜாக்ஸ். டீம் சேஞ்சஸ் எதுவும் குல்தீப் கொண்டு வருவாங்களா ஹர்ஷ்தீப் பதிலா? இல்லைனா அதே டீம் தானா? இந்தியா அதே டீமோட தான் போவாங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து மணி அடிக்கும் அவங்களுக்கு ஞாபகம் வரும். தேவையில்லைங்க அவரெல்லாம் மாத்த மாட்டாங்க. நீங்க போயிட்டு ஐபிஎல்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு அவர் அமுச்சு விட்டுறலாம். இதுக்கு மேல தேவை கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் எந்த இடத்துலயுமே உள்ள வரா மாதிரியே எனக்கு தெரியல. இந்த முக்கியமான கிரன்ச் மேட்ச்ல வந்து ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வாட்டி டாக்டிக்கல் சேஞ்ச் எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறேன். வேற எதுவும் ஓட விட்டு அடிப்பாங்க கம்பீர. முதல்ல வின்னிங் காம்பினேஷன் இருக்கு. சோ அதே வின்னிங் காம்பினேஷனோட செமிஸ்க்கும் ஃபைனல்ஸையும், அதாவது ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆனாங்கன்னா ரெண்டுத்துக்குமே அதே வின்னிங் காம்பினேஷன் எடுத்துட்டு போறதுதான் இந்தியாவுக்கு நல்லது. ஏன்னா இப்போதான் வந்து கொஞ்சம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இருக்கிற உடத்துல எல்லாம் வந்து ஒட்ட வச்சிருக்காங்க இப்போதான் இந்தியா. சோ இன்னொன்னு ஒரு தேவையில்லாம ஓட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே காம்பினேஷனோட போறதுதான் இந்தியாவுக்கு பெட்டர். ஏன்னா இது குல்தீப், நான் ஏன் கேட்டேன்னா, குல்தீப் வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து குல்தீப் எடுத்தாலும் சரி, ஹர்ஷ்தீப் எடுத்தாலும் சரி, எல்லாரும் அடிதான் வாங்க போறாங்க வாங்கடையில. ஸோ அது பெருசா ஒரு வித்தியாசம் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஹர்ஷ்தீப் வந்து பெட்டர் டெத் பவுலர் கண்டிப்பா.
ஸோ அதனால ஹர்ஷ்தீப் தான் அவங்க பேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் ஸ்ட்ராட்டஜி வைஸுமா பார்த்தோன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா அகைன் bowling ஸ்டார்ட் பண்ணிட்டார் பார்த்துல. பும்ரா அந்த ரோல் திருப்பி அவர் கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்கடையில் பும்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு பேக் எண்ட் ஆஃப் த ஓவர்ஸ் தான், அவுட் சைட் ஆஃப் பவர் பிளே தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் பவர் பிளேல நிறைய மும்பை இந்தியன்ஸ் போட்டதுனால ஐ திங்க் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா தான் ஓப்பன் பண்ணுவாங்க bowling. பும்ரா வந்து அந்த அந்த மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ், மிடில் ஓவர்ஸ் 2 ஓவர், டெத் ஓவர் 2 ஓவர் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃபென்சிவாக தான் அவரை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்தியா டு கண்டெயின் த ரன் ஃப்ளோ. ஸோ பார்ப்போம். ஸோ இதோட ஐ திங்க் நம்மளோட 4 செமிஃபைனலிஸ்ட் அண்ட் நம்மளோட ஃபைனலிஸ்ட் ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து செமிஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், திஸ் இஸ் கார்த்திக் அண்ட் வி ஹேவ் விக்னேஷ் ஃபார் சில்லி பாயிண்ட் அஃபிஷியல். தேங்க்யூ.